வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வெற்றி பெற்ற திரைப்பட கதாநாயகர்கள்தான் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவார்கள். அவருடைய முந்தைய படத்தை விட என்னுடைய இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று முனைப்பாக செயல்படுவார்கள். ஆனால் தமிழக மக்கள் இப்பொழுது ஒரு வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவிலும் என் தொலைக்காட்சி தொடரிலுமே தோற்றுப்போன ஒரு கதாநாயகன் ஒரு திரைப்பட காட்சியைப் போல, ஒரு டாக்குமெண்ட்ரியைப் போல தமிழ்நாட்டில் ஒரு படத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தின் தலைப்பு நமக்கு நாமே. மிகுந்த பொருட்செலவில் கிட்டத்தட்ட இதற்காக 200 கோடி ரூபாய் அளவில் செலவு செய்யப்பட்டு விட்டது. வழக்கமாக திரைப்படங்கள் இப்பொழுதெல்லாம் உலகம் முழுவதும் ஒரே நாளில்தான் திரையிடப்படும். ஆனால் இவருடைய படமோ ஊர் ஊராக திரையிடப்படுகிறது. கன்னியாகுமரியில் தொடங்கினார். அவர் அங்கிருந்து நாகர்கோவில் வருவதற்குள் கன்னியாகுமரி தேட்டரிலிருந்து தூக்கி விட்டார்கள். நாகர்கோவிலிருந்து தூத்துக்குடி வந்தால் நாகர்கோவில் காணாமல் போனது. இந்த நடிகரின் நடைபயணத்திற்காக கிட்டத்தட்ட 320 பேண்ட் ஷர்ட்டுகள் சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஒரு வளாகத்தில் வாங்கப்பட்டதாம். ஆலமரத்தின் கீழ் நாட்டாமை செட்டு போடப்பட்டு அங்கு ஏற்கனவே அழைத்து வரப்பட்டவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை. அந்த அழைத்து வரப்பட்டவரை பற்றி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார். இவர் மீனவர் என்றால் எந்த ஊர் மீனவர் என்கிறார். நான் இவரை மீனவராக பார்த்ததே இல்லை என்கிறார் அந்த உள்ளூர் நிருபர். உடனே கேள்வி கேட்ட நிருபர்கள் மீது சீறி விழுகிறார் கதாநாயகன். இது தவிர இந்த படத்தில் எல்லாமே சீரியஸாக போய் கொண்டிருக்கிறதே, இதில் காமெடியே கிடையாதா என்றால், இவர் நடப்பதை பார்த்துவிட்டு நாட்டு மக்கள் இளைஞர்களும் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் அவர்கள் காமெடி காட்சிகளை ஒவ்வொரு நாளும் விதவிதமாக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் நடத்தும் நமக்கு நாமே திரைப்படம் எப்படி? அது மக்களை கவருமா? அல்லது நமக்கு நாமே என்பது ஸ்டாலின் அவர் குடும்பமா? அந்த நமக்கு நாமேக்கும் திமுகவுக்கும் தொடர்புண்டா? அல்லது கருணாநிதிக்காவது அந்த நமக்கு நாமையில் ஒரு காட்சியிலாவது ஒரு கௌரவ வேடமாவது உண்டா? இது போன்ற விஷயங்களை பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த டேவிட் செல்வின் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் கந்தசாமி அவர்கள் வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சேவாதள தலைவருமான கோவை செல்வராஜ் அவர்கள் வணக்கம். உங்களிடமிருந்தான் வர வேண்டும். ஏனென்றால் இப்போது சத்தியமூர்த்தி பவனிலிருந்து வருகிற அறிக்கைகள் எல்லாம் அறிவாலயத்திலிருந்து தான் வருகிறது. இன்னமும் உடைந்த காதல் மீண்டும் இணையாதா என்கிற ஆசை இளங்கோவனுக்கு இருக்கிறது. காங்கிரஸாவது நம்முடன் மிஞ்சுமா என்ற ஏக்கம் திமுக தலைவருக்கு இருக்கிறது. இந்த நமக்கு நாமே, இந்த கேளிக்கை காட்சியை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலினுடைய இந்த விசித்திரமான பயணம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குழம்பி கிடக்கிறார்கள். குறிப்பாக எத்தனையோ கட்சிகள் பாத யாத்திரையாக செல்வார்கள், மக்களை சந்திப்பார்கள், குறைகளை கேட்பார்கள். நானும் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கெல்லாம் போட்டிட்டு இருக்கிறோம். மக்களை சந்திக்க செல்லுவோம். அங்கே மக்கள் யதார்த்தமான நிலையில் அந்த கிராமத்து மக்கள், நகரத்து மக்கள் வெளியிலே வருவார்கள். நாங்கள் சந்தித்து பேசுவோம். அவர்களிடத்தில் அவர்களும் குறைகளை சொல்லுவார்கள். நாங்கள் வந்தால் செய்வோம் என்று வாக்கு. இதுதான் முறை. இப்படி தான் நடைமுறைக்கு வரும். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக முதல் நாள் நிகழ்ச்சியிலேயே மகளிர்கள் ஒரு 50 பேருக்கு ஒரே மாதிரியான பட்டு சீரையை விடுத்து லிப்ஸ்டிக் எல்லாம் போட வைத்து, பூவெல்லாம் வைத்து, நகையெல்லாம் போட்டு, இது மகளிர்கள் என்று அவர் சுய உதவிக்குழுடைய பெண்கள் என்று கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சுய உதவிக்குழு பெண்களுக்கு சீருடை இருக்கிறது. அவர்கள் சாதாரணமாக ஒரு 200 ரூபா சேர் கட்டியிருப்பாங்க. அவங்க அந்த மகளிர் சுய வரும். ஆனால் பட்டு சீலை கட்டின சுய உதவிக்குழு மகளிர்களை அன்று தான் நான் பார்த்தேன். இப்படி ஜோடித்த நிகழ்ச்சியோடு இவர் ஒரு 2-3 காலேஜுகள் வழியாக வருகிறார். அந்த எந்த கல்லூரிகளும் எந்த மாணவரும் இவரை நேரடியாக சந்தித்து யாரும் அவர்கள் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலும்
டென்ட்டுகள் போடப்பட்டு நிறைய நீங்கள் சொன்னதைப் போல அதிகமான செலவு செய்து பெரிய இந்த வட இந்தியாவிலெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு போடும் அது போடுற பந்தல்கள்லாம் போடப்பட்டு லைட் அலங்காரமெல்லாம் செய்யப்பட்டு அங்கே அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு செலவுக்கு எல்லாம் கொடுத்து வெளியில் ஒரு 10-20 வண்டிகள்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. கிராமங்களிலிருந்து அழைத்து வர கொண்டு வந்து உட்கார வைத்து இவருடைய கட்சிக்காரர்களை வைத்து இவரே சந்தித்து வருகிறார். எந்த பொதுமக்களையும் சந்தித்து இவர் குறை கேட்டதாக குறை மனு வாங்கியதாகவோ எந்த தொலைக்காட்சியிலும் நான் பார்க்கவில்லை, எந்த பத்திரிகைகளும் பார்க்கவில்லை. கூட்டமாக நிற்கிறார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் இவர் செய்கின்ற இப்பொழுது மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளர் 2 பேர் மட்டும்தான் வேஷ்டி கட்டி வர வேண்டும், கரை ஓட்ட வேஷ்டி. மற்ற தொண்டர்களோ கட்சிக்காரர்களோ யார் வந்தாலும் கலர் சட்டை பேண்ட்டு தான் போட்டு வர வேண்டும். நீங்கள் பொதுமக்களைப் போல் வர வேண்டும் ஒழிய திமுக தொண்டர்களைப் போல் வரக்கூடாது என்று அவர்களே வர வைத்து ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த ஒன்றியத்தைச் சேர்ந்தவர் 50 பேர் 100 பேர் நின்று குறைகளை கேட்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது பொதுமக்கள் மத்தியிலும் அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியிலும் ஏன் சில ஊடகங்கள் கூட இதை கேலி செய்து விமர்சனம் செய்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்னதைப் போல சட்டைகள் ஒரு நாளைக்கு 5-6 கலர் சட்டை போட்டு வர்றார் ஒரே நாளில். சினிமாவில் நடிக்கிறவங்க கூட ஒரு ஷோவுக்கு ஒரு சட்டை தான் போடுறாங்க. இவர் ஒரு நாளைக்கு 5 சட்டை 5 பேண்ட் காட்சியில் வெவ்வேறு சட்டையும் மாற்றுவாங்க. அது நிலைமையே வேற. இது பகல் நேரத்திலேயே 5 சட்டை 6 சட்டை போட்டு வர்றாரு. அதனால் இவர் பொதுமக்களை சந்திப்பதற்காக இந்த பயணம் அல்ல. இது நமக்கு நாமே என்று சொல்லுகிறார். என்ன நமக்கு நாமே முடிவு எடுத்துக்கொண்டு நமக்கு நாமே தலையிலே மண்ணை வாரி கொட்டுக்கொண்டு நமக்கு நாமே முடிவது என்று ஒரு முடிவு எடுத்து விட்டாரா? முதலில் இவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவருடைய சகோதரரும் இவரும் போடுகின்ற சண்டை. இவர் சகோதரர் சொல்லுகிறார், திமுக என்கின்ற கப்பல் ஓட்டை விழுந்து முழுகிவிட்டது, வருகிற தேர்தலில் டெபாசிட்டே மிஞ்சாது என்று சொல்லுகிறார். அதற்கெல்லாம் பதில் சொல்லி இவர் கட்சியை நடத்துவதை விட்டுவிட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எடுபடாது. இது மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த இடத்திலும் பொதுமக்கள் இவர்களை சந்தித்ததாக எந்த செய்தியும் நான் பார்க்கவில்லை. இவர்களோடு வருவதும் அமர்ந்திருப்பதும் பார்ப்பதும் சந்திப்பதும் குறிப்பாக ஒரு விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் சந்தித்ததாக நான் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் பார்த்தேன். அந்த விவசாயிகள் யாரும் விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, விவசாயிகளும் அல்ல. இவர்களே புதுசாக ஒரு பச்சை துண்டு எடுத்து கொடுத்து போட்டு ஒரு 50 பேர் உட்கார வச்சுருக்காரு. நல்ல டென்ட் அடித்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த விவசாயிகள் என்பது யதார்த்தமாக வயலில் போய் பார்க்கணும், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாத ஒரு விவசாயிகளை சந்திக்கிறாரு. ஒரு 4-5 பெண்களை சந்திக்கிறாரு. காஞ்சு போன கரும்பு தலையில் நிற்க வச்சு கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. அவங்க கட்சிக்காரர் சொல்ல நல்லா காது இருக்குது அந்த தொலைக்காட்சியில். அது கீழே போட்டு வந்து பக்கத்தில் நில்லுமாங்கிறாரு. ஐயா நான் கட்டிக்கிற சீலை வந்து விவசாயி மாதிரி இல்லையாங்கிறாங்க. பரவல்ல வாங்குறாங்க. அந்த அம்மா பட்டு சீலை கட்டிட்டு வந்து நிற்கிது. அதனால் இப்படிப்பட்ட வேடிக்கையான சம்பவங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை எனக்கு தெரிய 40 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நானும் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன். இதுதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு கூத்தடிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். சார், இந்த நமக்கு நாமே திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? நமக்கு நாமே என்பதுங்க, அவரை பொறுத்தளவில் அவர் குடும்பத்தார், அவருடைய மகன், அவர் மகள், மருமகன், சம்பந்தி போன்ற அவங்க சொந்தக்காரர்களுக்காக இவர் செய்கிற ஒரு நாடகமுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ அல்லது அவருடைய தொண்டர்களுக்காகவோ செய்கிற ஒரு காரியமே இல்லைன்னு நல்லா தெரியுதுங்க. காரணம், மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்பொழுதும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று எங்கு சென்றாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நினைத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பல அரும்பெரும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் நீங்கள் சொன்னபடி தெற்கே இருந்து தமிழ்நாட்டு முழுவதும் நமக்கு நாமே என்று ஒரு பொய்யாக ஒரு கூற்றை வைத்துக்கொண்டு தன்னுடைய கட்சிக்காரர்களை வைத்துக்கொண்டு தமிழக மக்களை எதிர்கால வரப்போகிற அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் எங்கு அதிமுக மறுபடியும் மீண்டும் பெரும் மெஜாரிட்டியில் வந்துருவான்னு சொல்லி அம்மா செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நினச்சி பயந்து இவர் ஒரு கற்பனையான ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசியில் திமுக தலைவரான கருணாநிதியை ஏற்றடிப்பு செய்து தான் அந்த கட்சியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரர் மற்றும் சகோதரி, குடும்ப உறுப்பினர் அனைத்து நண்பர்களையும் ஏமாற்றி கொண்டு வருகிறார் என்று நல்லா தெரிகிறதுங்க. இப்பொழுது ஒரு தனி திமுகவை ஸ்டாலின் உருவாக்கி விட்டார்னு சொல்கிறீங்களா,
அதாவது அந்த ஸ்டாலின் இப்போ வைத்திருக்கிற நமக்கு நாமே என்கிற இந்த தலைப்பின் கீழ் ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகன், அவருடைய அவருக்கு அந்த ஃபேஸ்புக் மூளையாக இருக்கிற அவருடைய மருமகன், இவர்களெல்லாம் சேர்ந்தது தான் இந்த நமக்கு நாமேன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க. எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன்னா, அவர் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு திட்டமே போட்டு வேலை செஞ்சுட்டு வர்றாரு. கட்சிக்காக இல்லைங்க. கட்சி பற்றி அவர் கவலைப்பட போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, எங்கேயாவது கட்சிக்குன்னு சொன்னால் கட்சியினுடைய மாநாடு நடத்தணும், மீட்டிங் போடணும், பேசணும், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். அது அவர் செய்யலிங்களே. நமக்கு நாமே என்பது கோபாலபுரத்துக்கும் சம்பந்தமில்லை, அறிவாலயத்துக்கும் சம்பந்தமில்லை, சித்தரஞ்சன் சாலையிலிருந்து கிளம்பி வந்திருக்கிற நமக்கு நாமேன்னு சொல்கிறார். முதல்ல இந்த நமக்கு நாமையை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த நமக்கு நாமைக்குள்ளே இருக்கிற உள் நாடக கதாபாத்திரங்களை பற்றி அப்புறம் சொல்லுங்கள். நமக்கு நாமே அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாடகத்தை அவங்க தொடங்குறதுக்கு முன்னாலே நீதி கேட்டு பேரணி ஒன்று ஏற்கனவே பேசியிருக்கோம். அவங்களுடைய அந்த ஒவ்வொரு பேக்கேஜில் வர்றது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நமக்கு நாமே. எனக்கு நமக்கு நாமேன்னு ஒன்று ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன். ஒரு பல்லக்கு தூக்குறதுக்கு கடைசி வரைக்கும் ஆள் கிடைக்கல ராஜாவுக்கு, கோமாளி ராஜா. கடைசியில் என்ன பண்ணுறாருனாக்கா, பல்லக்குக்கு கீழே ஒரு கால் இருக்குது, பல்லக்கு அவரே பிடிச்சிட்டு நடந்து போகிறாரு. அதுதான் நமக்கு நாமே. 2 வருஷமாக 2013 ஏற்காடு தேர்தல் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்து பண்டாரம் பரதேசின்னு சொல்லி சொன்னால் பிஜேபி உட்பட அத்தனை பேருக்கும் கடிதங்கள் கொடுத்து எங்கிட்ட கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தாங்க. யாருமே வரல. திமுகனாலே ஒரு தீண்டத்தகாத யாருமே சீந்துவாரில்லை. அதற்கு பிறகு ஸ்ரீரங்கத்திலையும் அதே மாதிரி முயற்சி எடுத்து பார்த்தாங்க, யாருமே வரல. ஸ்டாலின் அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட இப்படி கார்டு கொடுத்தது கிடையாது. அவருடைய பையன் உதயநிதி கல்யாணத்துக்கு கூட இப்படி கார்டு கொடுத்துருப்பாரா என்பது சந்தேகத்துக்குரியது. அவருடைய தம்பி புதல்வனுடைய கல்யாணத்துக்கு திருமண அழைப்புதலை கொண்டுட்டு ஒவ்வொரு ஏறாத மலையில் இறங்காத குளம்லன்னு சொல்கிற மாதிரி இவர் ஏறி இறங்காத அரசியல் தலைவருடைய வீடுகள் இல்லை. போய் ஒவ்வொரு இடங்கள்லையா போய் எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டணிக்கு அழைப்பதற்காக அவ்வளவு கடந்து முயற்சி படுத்தாங்க. எல்லாரும் வந்தாங்க, விருந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னன்னாக்கா, சரி தேர்தல்னாக்கா நம்ம கூட எல்லாரும் வந்து நிற்பாங்க, நம்ம திரும்பவும் பட்டத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகி போச்சு. இனி வேற வழி கிடையாது, நமக்கு நாமே பல்லாக்கு தூக்கிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய நமக்கு நாமே. அதுக்கப்புறம் அந்த நமக்கு நாமையில் வந்ததுக்கு பிறகு இப்போ கிளம்பி கன்னியாகுமரி போகிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிற அன்னைக்கே அங்கே ஒரு மாணவன் கேட்கான். கன்னியாகுமரி மாவட்டம் எப்பவுமே கொஞ்சம் படித்தவங்க நிறைந்த மாவட்டம். அங்கே உடனே ஒரு மாணவன் கேட்கான், நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் மக்களை சந்திப்பதற்காக, மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். மக்களுடைய குறைகளை நீங்கள் எப்படி நிவர்த்தி செய்வீர்கள்? நீங்கள் என்னிடத்தில் ஆட்சியை கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நீங்கள் ஏற்கனவே இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, எத்தனையோ முறை மீண்டும் 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 5 முறை உங்களுடைய தந்தை முதலமைச்சராக இருக்கிறார். அப்போல்லாம் செய்யாத நீங்கள் காரியத்தை, நன்மைகளை இந்த மக்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்தா செய்வீங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டான் பாருங்க. அந்த ஆள் விலவலவரத்து போயிட்டாரு. ஏற்கனவே ஸ்டாலினுக்கு எந்த விதமான ஆளுமைகள் கிடையாது, உடனே பதில் சொல்ல தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நிருபர்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, இவர் ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பார். அப்படியே நின்றுட்டே இருப்பார். டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்துருவார். நீங்கள் ஒரு பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் குளத்தூர் தொகுதிக்கே போகலை. கடைசியாக தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே சென்னை நகரத்தை விட்டு, மாநகரத்தை விட்டு திமுகவை துடைத்தெறிந்து விட்டார்கள் சென்னையினுடைய மாநகரத்தினுடைய மாண்புமிகு மக்கள். திமுகவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் கூட அந்த 14 தொகுதியில் மெஜாரிட்டி திமுக ஜெயிச்சது சென்னை மாநகரத்தில். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க அப்பா அங்கிருந்து திருவாரூர் பார்த்து ஓடுறாரு. ஏன்னா முந்தின பார்லிமெண்ட் தேர்தலில் திருவாரூரில் 25,000 ஓட்டு திமுகவுக்கு அதிகம், குளத்தூர் தொகுதியில் 20,000 ஓட்டு திமுகவுக்கு அதிகம். உடனே இவர் குளத்தூர் தொகுதிக்கு ஓட்டு, அங்கே டிகேஎஸ் இளங்கோவன் அங்கே எம்பிக்கு நின்னாரு. அதில் அந்த குளத்தூர் தொகுதியில் மட்டும் தனியாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 20,000 ஓட்டு அதிகம். எனவே இங்கே மாநகரத்தை காலி பண்ணிட்டு இங்கேருந்து கிராமத்தை பார்த்து ஓடுறாங்க. குளத்தூரில் போய் அங்கேயும் போய் தப்பி தவறி எப்படியோ ஜெயிச்சு வந்தார்.
வந்ததுக்கு பிறகு போய் வாங்க பேசலாம். இதுவும் அவங்க பேக்கேஜில் இவங்களுடைய தலைப்புகள் தான். தலைப்புகளில் எதெல்லாம் வருதோ அது அவருடைய மருமகன் சபரீசனுடைய டைரக்ஷனில் இவர் வந்து நடிகர். இவர் எப்படி பேசணும், நீங்கள் பத்திரிகைகளில் கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த பார்க்கில் இவர் நடக்க வேணும், அப்போ யார் யார் கூட வரணும், கடை தெருவில் எந்தெந்த பகுதிகளில் யார் யாரை நலன் விசாரிக்கணும், எதெல்லாம் முன்னுக்கூட்டி தீர்மானிக்காங்க பாருங்க. நமக்கு நாமே எந்த வயலுக்கு போய் விவசாயிகளை சந்திக்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வயலுக்கு போகிறாரு. வயலுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து விவசாயிகள் பாவம் ரொம்ப காஸ்ட்லியான விவசாயிகள் பட்டு சேலை கட்டிட்டு விவசாயிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் விவசாயிகள்கிட்ட போய் குறைகளை கேட்காரு. அந்த ஃபோட்டோவை அப்படி பத்திரிகையில் வருது. அதை எப்படி ஃபேஸ்புக்கில் எடுத்து நம்மால் போட்டிருக்கான். இவங்க யாரை பார்க்க போகிறாங்களா, 2016 தேர்தலில் 18 வயசுல இருந்து 29 வயசுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் 2 கோடி பேர் இருக்காங்களாம். அவங்களெல்லாம் இவங்க வந்து அதாவது அந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி அப்படி போய் அவங்கள வேரோட போய் உள்ளே போய் ஊடுருவ போகிறாராம் யார், ஸ்டாலின். அதற்காகத்தான் இந்த பேக்கேஜ், இந்த இவங்களுடைய ஹைடெக் டீம் வேலை செய்யுது. அப்போ புதிய வாக்காளர்கள் 60 லட்சம் பேர் 2016 தேர்தலில். இவங்கள பார்க்கறதுக்காக போகிற ஸ்டாலின் வந்து போய் அங்கே போய் விவசாயி, காஸ்ட்லி விவசாயி பட்டுச்சேலை உடுத்துக்கிட்டு களபடுங்க போகக்கூடிய விவசாயிகளை போய் சந்திக்காரு. அந்த புகைப்படம் வந்து பத்திரிகையில் வருது. இந்த 60 லட்சம் பேர் புதுசாக ஓட்டு போட போகிறான் பாருங்க, 2 கோடி இளைஞர்கள். அவன் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருக்கான், டைரக்டர் காஸ்டியூமை சரியா கவனிக்கவில்லை போகணும்னு சொல்லி எழுதியிருக்கான். திரைப்பட விமர்சனம் உடனே இல்லை. இப்போ உங்களோட பகுதியில் என்ன அவர் ஆரம்பித்தார், கன்னியாகுமரி, நாகர்கோவில், அடுத்து உங்கள் ஊருக்கு தான் வந்தார். அப்போ அந்த ஊரினுடைய இம்பேக்ட், அவர் போன பிறகு என்ன இம்பேக்ட் உங்கள் ஊரில்? போனதுக்கப்புறம் 23ஆம் புலிகேசி படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே மக்கள் மனசில் எப்படி ஒரு ரசனை இருக்குமோ, என்ன ஒரு சிரிப்பு இருக்குமோ, அதான் இதுவரைக்கும் வராத ஸ்டாலின். அதுவும் என்னுடைய 40 ஆண்டு காலம் என்னுடைய பொது வாழ்க்கைன்னு வேற சொல்லிடுறாரு. 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் உனக்கு மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னே தெரியாது, இப்போ தான் கேட்க வரேன்னா. இதுக்கு முன்னால் துணை முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அப்போல்லாம் தெரியாத மக்களுடைய பிரச்சனையை 40 வருஷம் கழிச்சு நீ இப்போ தான் கேட்க வந்திருக்கியா அப்படிங்கிறத மக்கள் வந்து பழைய மாதிரிலாம் யார், இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கு, இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் அப்படி எல்லாருமே அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. யாரையும் ஒரு போய் ஏமாற்றவே முடியாது. போன உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு டிவியில் எல்லாம் பார்க்க சாதாரண கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் சொல்கிறாங்க, இவன் வந்து பாரு நாடகம் போட்டு போகிறான்ட்டு. அப்படி அந்த அளவுக்கு அவர்கள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போன உடனேயே இவர் தேர்தலுக்காக வந்துட்டாரு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்களே ஒழிய, கொஞ்சம் படித்தவங்கன்னா 2G என்னாச்சுங்க, 2G பணம் இப்போ தான் வேலை செய்யுது அப்படிங்க, இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய குடும்ப அரசியல் எல்லாம், முதலமைச்சருக்கு தந்தை, துணை முதலமைச்சர் இவர், கருணாநிதியோட இன்னொரு புதல்வன் வந்து மத்திய அமைச்சர், ஒரு பேரன் மத்திய அமைச்சர், மகா MP, கட்சி பதவியை பார்த்தாச்சுன்னா மகளிர் அணி செயலாளர் மகா, அழகரோட பொண்ணு இன்னொரு பொண்ணு இருந்துச்சு கயல்வெளின்னு சொல்லிட்டு, கவிதாயினின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு யாரோ எழுதி கொடுத்த கவிதையை, அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுல +2 ஒரு பையன் வந்து ஏறத்தாளங்கிறத ஏ போட்டு இந்த டேஷ் போட்டு இந்த பக்கத்தில் ரத்தாளன்னு எழுதியிருக்கான். படிக்கிறத அப்படியே படிச்சுட்டு ஏ டேஷ் ரத்தாளன்னு சொல்லி வாசம். அதே மாதிரி கவிதையில் அது வாசித்துது. எது இப்போ செம்மொழி மாநாட்டில், மகளிர் அணி மாநாட்டிலலாம் நான் கவிதை படிக்கும் கவிதாயினின்னு சொல்லி. இப்படி அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் பதவிகள் கொடுத்து குடும்ப கட்சியாக அந்த திமுகவை ஆக்கி வச்சிருந்ததை இன்னைக்கு மக்கள் போன உடனே விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு சபரீசன் சொல்லிட்டு அவருடைய மருமகன் இன்னைக்கு வந்து இந்த இதை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நாடக நடிகராக வலம் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்க அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர், ஒரு பேரன் மத்திய மந்திரி, இன்னொரு மகன் மத்திய மந்திரி, மகள் ராஜ்யசபா MP. ஆனால் இப்போ இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தாக்கா, அந்த மத்திய மந்திரியாக இருந்த மகனோ, மத்திய மந்திரியாக இருந்த பேரனோ, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மகளோ யாரும் கண்டுகொள்ளப்படாமல் இப்போ இவர் புது ட்ராக்கில் இவர் கதாநாயகர், இவருடைய மருமகன் சபரீசன் இயக்குனர், அதற்கு பிறகு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு நிறைய பேர் அப்படின்னு திமுகவை விட்டு இவருடைய குடும்பம் இது நமக்கு நாமே பிரிந்து விட்டதா? அதற்கான முயற்சி, அதாவது ஏற்கனவே இப்போ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போவாவது அவர் வந்து இவரை முதலமைச்சராக அறிவிச்சிருவாரா அப்படிங்கிறதுக்காக காத்திருந்து பார்த்தாங்க. அவர் கடைசியாக இப்போ கூட ஒரு கூட்டத்தில் பேச வச்சுல, நான் ஒரு 15 ஆண்டு காலம் நான் பணி செய்ய போகிறேன்ட்டார். பிறகு இது வரைக்கும் பார்த்து இனிமேல் இது ஒப்பிடாது, இவர் இப்போதைக்கு விடுற மாதிரி தெரில அப்படிங்கிற முடிவில் நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க.
அதற்காகத்தான் இதுக்கு முன்னோட்டமாக தான் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு பார்த்துருப்பீங்க. ஒரு கருத்து கணிப்பு இவருடைய அதுவும் இவங்களுடைய பேக்கேஜில் வரக்கூடிய ஒன்று. நமக்கு நாமே இப்போ நீதி கேட்கும் பேரணி அந்த மாதிரி அந்த கருத்து கணிப்பு எப்படின்னாக்கா, அதாவது இப்போ எல்லா கட்சிகளும் இவங்ககிட்ட கூட்டணிக்கு வரணுமா. அதனால் அந்த கட்சிகள் எல்லா தேமுதிக உட்பட அத்தனை கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு 5%, 3%, 2%, 1%. அம்மாவுக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் கிட்டத்தட்ட 14% இருக்கு வாக்குகள் வித்தியாசம். நம்ம வந்து 44% வாக்குகள் வாங்கியிருக்கோம், அவங்க வந்து 21% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அதையும் ரொம்ப நெருக்கி கொண்டு வந்து ஏதோ பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி, அதுலேயும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு கருணாநிதியை சொல்லி ஸ்டாலினுக்கு செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி காட்டி அப்படி சொன்ன உடனே அப்போ வந்து கருணாநிதியே நம்மளை விட ஸ்டாலினுக்கு நிறையா வந்து திறமைகள் இருக்குது, மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கருணாநிதி புரிஞ்சு விடுவார், அவர் குடும்பத்தில் உள்ளவங்கலாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்து கணிப்பையும் விட்டு பார்த்தாங்க. அதை மக்களும் நம்பலை, யாருமே நம்பலை. அந்த கருத்து கணிப்பை பார்த்த உடனேயே இது வந்து இவங்களுடைய செட்டப்புன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஏன்னு சொன்னால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 64 வயசு ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைய வரைக்கும் இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் தான். எதற்காகன்னு சொன்னால் அந்த இளைஞரணி செயலாளரை ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தா இன்னைக்கு கட்சியில் பொறுப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளைஞரணி செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர்னாக்கா அவங்களுக்கு கீழே அந்த மாவட்ட அமைப்பாளர்கள் வருவாங்க, ஒன்றிய அமைப்பாளர் வருவாங்க. அவங்க சொன்ன உடனே ஒரு 500 பேர் கூட்டுற அளவுக்கு ஒரு பதவி. அந்த பதவியை கொடுத்தா கூட வேற யாராவது அந்த இடத்துல ஷைன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இவர்கிட்ட திறமை கிடையாது. இவர்கிட்ட திறமை இருந்தால் அதை விட எத்தனை திறமை வந்தாலும் நம்ம போட்டி போடலாங்கிற எண்ணம் இருக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். இவர்கிட்ட அது கிடையாது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய இளைஞரணி செயலாளர் பதவியை விட்டு கொடுக்காம அதையும் இன்னைக்கு தனக்குத்தானே வச்சுக்கிட்டு இப்போ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி சபரீசனுடைய அவர் மருமகனுடைய டைரக்ஷனில் பல கோடி ரூபாய் செலவில் அந்த சபரீசன் யாருங்கிறதுங்க 2010 விண்ட் பவர் சர்வீஸ் எல்எல்சின்னு சொல்லி லண்டன் கம்பெனி அதனுடைய எம்டி ஹார்டி கேலோ அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்க சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், அதாவது சிட்டி போலீஸ் கமிஷனர்கிட்ட. அதில் ஃபேஸ் அப்படிங்கிற தன்னுடைய கூட்டாளி மற்றும் ஸ்டாலினுடைய சொந்தக்காரர்களான சபரீசன், சமந்தி பழனியப்பன் ராமசாமி இவர்களாம் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி தன்னையே பல கோடி ரூபாய் சதி செஞ்சு ஏமாத்திட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸ் ரிஜிஸ்டர்ட் இன் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் in X crime number 560 of 2010 under section 406 420 read with 120B IPC அப்படின்னு சொல்லி a case has been registered. இவர் சொன்னார் டைரக்டருங்க அந்த சபரீசன், அவர் மேலே ஒரு 420 கேஸ் ரெஜிஸ்டர்டுங்க. பிகாஸ் ஹேப்பன் டு பி த ரூலிங் பார்ட்டிஸ் டிஎம்கே அந்த கேஸ் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இது ஒரு ஸ்டெப்பு மேலே போகிற மாதிரி இருக்குது. இப்போது தயாநிதி மாறன் கூட அமைச்சரவைக்கு வந்தார், அங்கே வந்த பிறகு தவறு செய்தார், டெலிஃபோன் இணைப்பை வீட்டிலேருந்து இணைத்தார். இப்போது ஒரு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய தகுதி இருக்குன்னு சொல்லி தான் மாப்பிள்ளை எஃப்ஐஆர் போடப்பட்ட மாப்பிள்ளையை உள்ள பக்கத்தில் வந்து வச்சிருக்காரு, பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி தாத்தாவை ஓவர்லுக் பண்ணி மாமாவை வந்து முதலமைச்சராக கொண்டு வந்துடணும். சட்டத்தில் அதுக்கு பேர் தான் 120Bங்க, கிரிமினல் கான்ஸ்பிரசி, கிரிமினல் கூட்டுச்சது. எஸ் சார், இப்போது கடந்த திமுக ஆட்சியின் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், வருந்துகிறேன். இதற்கு இப்படி ஸ்டாலின் சொல்லிட்டு வர்றார். ஆனால் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இது பற்றி ஒன்றும் பேசவில்லை. அவர் மௌனம் சாதிக்கிறார். அவர் மௌனத்திற்கு என்ன இப்படிலாம் போய் ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வரானே, ஊருக்கு போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வரானே, நம்ம தவறு பண்ணிட்டோன்னு பயப்படுகிறாரா? அல்லது என்னையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் என் குடும்பத்தில் மற்ற பிள்ளை பெண்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நாமேன்னு அவர் குடும்பத்தோடு இந்த கட்சியை வேறு விதமாக கொண்டு போகிறார் என்கிற பயத்தில் மௌனமாக இருக்கிறாரா? நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பொதுமக்களுக்கும் அவங்க கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெளிவாக தெரிவிக்க என்பது என்னுடைய விருப்பம். என்னன்னா, கோயமுத்தூரில் பல்லடத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க. ஒரு 10 மாவட்டத்தை சேர்ந்த திமுகவுடைய அந்த பகுதியுடைய மாநாடுங்கிற பேரில். அந்த கூட்டம் மேடையில் இதுவரைக்கும் ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேடு கட்சியும் கூட அந்த கட்சியுடைய தலைவர் படம் இல்லாத ஒரு மேடை அமைக்க மாட்டாங்க. 10 தொண்டர் இருந்தாங்க கூட சண்டை போட்டு முதல் நிகழ்ச்சியை நிறுத்திடுவாங்க.
அந்த மேடையில் இவருடைய படத்தை தவிர இவர்கள் சொல்லுகிற தந்தை பெரியார், அந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபகர், திராவிட கழகத்துடைய மூத்த தலைவர் பெரியாருடைய படம் கிடையாது, பேரறிஞர் அண்ணாவுடைய படம் கிடையாது, இவங்களுடைய கட்சி தலைவர் கருணாநிதியருடைய படமும் கிடையாது. இவரோட படம் மட்டும் விரலை நீட்டின படத்தை போட்டு மேடை அமைச்சிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு மூத்த திமுகவுடைய தலைவர்னு சொல்கிற யாருக்கும் பேச வாய்ப்பு கிடையாது. பேசல. இவரே வர்றாரு, இவரே பேசுகிறாரு, இவரே போகிறார். அதனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு திமுகங்கிற இந்த அமைப்பு இப்போ இருக்கிற கருணாநிதி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லை அவர் தலைவராக இருக்கிறாரா இல்லையா, அவரால் வழிநடத்தப்படுதா இல்லையா என்கிற சந்தேகமே இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த திமுகவுக்கு தலைவர் யார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஸ்டாலின் அவர்கள் நான் கேட்குறது, அவர் பதில் தரணும். யார் இந்த கட்சிக்கு தலைவர்னு அவர் சொல்கிறாரோ அந்த மேடையில் பேசும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் முதல்வங்கிறார். எந்த கலைஞர்? ஏன்னா அந்த தலைவர் படம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் நான் தான் கேள்வி கேட்குறேன், எந்த கலைஞர்? எந்த சினிமாவில் நடிக்கிற கலைஞரா இல்லை எந்த கலைஞர்? நாட்டிய கலைஞரா? அதனால் அவர் அதுக்கு பதில் சொல்லணும். அது ரெண்டாவது ஒரு விஷயம், திமுகங்கிற கட்சியில் இருந்து இவர் தனியாக எந்த ஒரு தலைவர் இவரோட இப்போ யாருமே கூட வர்றதில்லை, எந்த மாவட்ட செயலாளர் வர்றதில்லை, யாரும் வர்றதில்லை, எந்த மூத்த தலைவரும் கிடையாது, யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, இவரே தனியாக நடத்துகிறாரு. இவரே திருச்சியில் நேற்றுக்கு முன்னாள் அமைச்சர் நேரு முன்னாடி செல்ல, அதாவது அந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊர்வலம்னு காட்டுறது எப்படின்னா, வழக்கமாக அந்த வெள்ளை வேட்டி சட்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதில் அப்படி இருந்த ஒரே ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கிற நேரு மட்டும்தான் வெள்ளை. அந்த அப்போ முதல்லயே பதிவு பண்ணியிருக்கேன், எல்லாருமே யாரும் வெள்ளை சட்டையும் திமுக கரை ஓட்ட வேட்டி கட்டிட்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்க கூட வந்தால் பொதுமக்கள் வரலைங்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சிருங்கிறதுக்காக எல்லாரும் பேண்ட் சட்டை போட்டு வர சொல்லிட்டார். அதனால் அந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியோடு முடிச்சுட்டு வந்திருக்காரு. எந்த நிகழ்ச்சியும் எந்த இடத்துலையும் திமுகவினுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோ யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது, யாரும் கிடையாது, யாருடைய ஆலோசனையும் கிடையாது, யாரும் கிடையாது. திமுகங்கிற கட்சியோட சேர்றதுக்கு அவங்களோட கூட்டணியில் இருந்த சில கட்சிகள்லாம் இப்போது ஓடிட்டாங்க. அதனால் இப்போ திமுக தொலாவுது, அவங்களோட சேர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. இதுதான் இருக்கிற இன்னைக்கு வெட்ட வெளிச்சமான உண்மை. சார், இந்த ஸ்டாலின் கேட்கிற மன்னிப்பும் கருணாநிதி காட்டுகிற மௌனத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நமக்கு நாமேங்கிறது அவரை பொறுத்தல ஹி வாண்டட் டு டாமினேட் ஓவர் டிஎம்கே பிரசிடென்ட் கருணாநிதி. அவங்களுடைய குடும்ப அரசியல் பண்ணானது இவருடைய குடும்ப அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போது கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா? மக்கள் என்னென்னா, குற்றவாளியை மன்னிக்கிறது ஒரு சாதாரண குற்றம் பண்ணால் மன்னிக்கலாம். இவங்க பண்ணது கிரேட் கிரிமினல் அஃபென்ஸ், சாதாரண அஃபென்ஸ் பண்ணலீங்களே. சரி, இது சிசிபியில் போடப்பட்ட எஃப்ஐஆரா? ஆமாங்க. ஒரு எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போட்டு அதன் மீது ஏன் சரியான சாட்சியங்கள் இல்லை என்று இன்வெஸ்டிகேட். அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னங்கன்னா, 2010 happened to be I am a public prosecutor in that court concern. They went to the High Court and stayed. Investigation stayed by the Honorable High Court. இதுக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ணாமல் ஆன்டிசிபேட்டட் பெயில் வாங்கி வச்சிருக்காரு. அதனால் அது அப்படி நிற்கிறது. அதாவது இந்த வழக்கமாக இந்த லேண்ட் கிராபிங் கேஸ் போட்ட போது இவங்க எல்லாம் போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கின மாதிரி A1 மட்டும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் ஆயிருக்கு. அந்த ஃபியாஸ்ங்கிறது இஸ் த ஃபர்ஸ்ட் அக்யூஸ். மற்றவங்கெல்லாம் பை இன்ஃப்ளூயன்ஸ் பிபிலாம் அவங்க ஹைகோர்ட்டில் அவங்க தானே கட்சிக்காரங்க, அதை வச்சு தே காட் ஆன்டிசிபேட்டட் பெயில். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்னு சொல்லி கூட வாங்கிட்டாங்க. இந்த வெளிநாட்டில் கார் வாங்கின விஷயத்தில் ஒரு வழக்கு சிபிஐயே கூட விசாரணைக்கு அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கு. இவர் கேட்கிற மன்னிப்பும் கருணாநிதி காட்டுகிற மௌனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் சொன்ன மாதிரி, மன்னிப்பு கேட்பது என்று சொன்னால் ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தாக்கா நான் செய்திருக்கேன் வருத்தப்படுறேன்னு சொன்னாக்கா அதில் நியாயம் இருக்குது. ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றுவிட்டு அவருடைய சாவுக்கு துணையாக இருந்துவிட்டு ஒரு இனத்தையே கருவறுத்து விட்டு தமிழன் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ் இனத்தையே கருவறுத்ததுக்கு பிறகு
இப்பொழுது நாங்கள் தவறு செய்து விட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வீதி வீதியாக சென்றால் எப்படி மன்னிப்பது? அது மன்னிக்கக்கூடிய குற்றமா? மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிப்பா இல்லையா என்பது வேறு விவாதம். மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் நாங்கள் மௌன பார்வையாளர்களாக இருந்து இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து அங்கே கொல்லுவதற்காக நாங்கள் எங்கள் பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு தப்பான காரியத்தை செய்துவிட்டோம், அதற்கு மன்னிப்பு என்று கேட்க வேண்டும். உலகத்திலேயே மிக குறுகிய அளவு உண்ணாவிரதத்தை நடத்தி காட்டினார் என் தந்தை, அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். 2G ஊழலுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். பேரன்கள் வீட்டிலிருந்து தொலைபேசி இணைப்புகளை இணைத்து தங்களுடைய தொழிலை பெருக்கிக் கொண்டார்கள் என்பதற்காக மன்னிப்பு கேட்கணும். ஏன் ஸ்பெசிஃபிக் மன்னிப்பு எதுவும் கேட்கல? சம்பந்தமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஐநா தீர்மானத்துக்கு போயிட்டார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைய சட்டமன்றத்தில் ஐநா சபை தீர்மானத்தில் அமெரிக்காவுடைய தீர்மானத்திற்கு ஆதரவு இந்தியா தரக்கூடாது, ராஜதந்திர ரீதியாக அதை கையாள வேண்டும் என்ற தீர்மானம் போட்ட அளவுக்கு கூட ஒரு தெம்போ துணிச்சலோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. அதையெல்லாம் விட்டு இப்போ ஐநாவுக்கு போயிட்டார் அவங்க அப்பா. இது எதை காட்டுகிறது? இன்றைக்கு உலக தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு உலகமே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் இப்போ நமக்கு தூரத்தில் இருந்து பார்க்குற நமக்கே அவருடைய பாய்ச்சல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவருடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்து எவ்வளவோ பூஸ்டப் பண்ணி கொண்டு போனாலும் சரி அதை கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி கருணாநிதிக்கு தெரியும். அதனால் அதை கண்டுகிடுற மாதிரியே எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று இவங்களுடைய இதுக்காக பத்திரிகைகளில் செய்திகளை போடுறதோ வைக்கிறதோ, இதுவரைக்கும் எனக்கு பிறகு இந்த இயக்கத்தை அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லலை. எனக்கு பிறகு இந்த சமூகத்தை இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு வார்த்தைகளை போட்டு வழி நடத்துவதற்கு சமுதாயத்திற்கு பாடுபடுவதற்கு தம்பி ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தான் கொண்டு வர்றாரு ஒழிய இதுவரைக்கும் அவர் வெளிப்படையாக பேசினதே கிடையாது. வெளிப்படையாக பேசணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் முடியாது அவர்கிட்ட. ஏன்னு சொன்னால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த விதமான தகுதிகளும் திறமைகளோ ஸ்டாலின் இடத்தில் கிடையாது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு முறை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது திமுக உறுப்பினர் கோவிச்செழியன் காவிரி பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போதைய அனைத்து இந்திய அண்ணா நம்முடைய உறுப்பினர்கள்லாம் எழும்பி அதை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, நீ இத்தனை வருஷம் மத்திய அரசியல மாநில அரசியல இருந்திருக்கிறீர்கள், அதற்காக ஒரு சின்ன இதை கூட கிள்ளி போட்டது கிடையாது, துரும்பை கூட கிள்ளி போட்டது கிடையாது, பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் உடனே எழும்பி அவர் அதில் ஒரு கதாநாயகனாக வருவதற்காக போய் எங்களுக்கு இல்லாத தகுதி என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். சொன்ன உடனே நம்ம ஆட்கள் படிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாரும் உட்காந்துட்டு உங்களுடைய தகுதியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டாங்க. அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பேச விட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படி தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி நினச்சாரு. சொல்லுங்கன்ட்டாங்க. சொன்ன உடனே இவருக்கு ஏதோ என்ன தெரியும், காவிரி பிரச்சனை என்னைக்கு ஒப்பந்தம்னு சொல்லி தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியுமா, யாராவது எழுதி கொடுப்பாங்க சபரீசன் மூலமாக ஏதாவது ஒரு ஹைடெக் பேர் வழி எழுதி கொடுக்கக்கூடியதை அப்படி இப்படி பக்கத்தில் சைடில் வச்சுக்கிடுவார். பக்கவாட்டில் நேரம் உட்காந்து படிக்கிறது கிடையாது. அப்படி சைடில் வச்சுக்கிட்டு அப்படி பார்த்து ஒவ்வொரு வரிக்கு வரி ஒரு நிருபர்களை சந்திக்கணும்னா கூட அதுக்கு கூட எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேச முடியும். அப்படிப்பட்ட ஸ்டாலின் அன்னைக்கு சட்டமன்றத்தில் காவிரி பிரச்சனையை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நம்முடைய உறுப்பினர்கள் சொன்ன உடனே கோவிச்செழியன் பேசுவார்னு உருக்காண்டாரு. இவரை பேச சொல்லி இவர் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்றாரு. பேச சொல்லி அலோவ் பண்றாங்க. எல்லா அமைச்சர்களும் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே கோவிச்செழியன் பேசுவார்னு உட்கார்ந்தாரு. பத்திரிகையில கூட தினமலர போட்டுருந்தாங்க ஜகா வாங்கிய ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஒரே கிண்டல் சிரிப்பு. அப்படிப்பட்ட திறமைசாலி. எனவே இவரை பற்றி இவர்களுக்கு கருணாநிதிக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தெரியும், எல்லாரும். அதனால தான் அழகிரி இவ்வளவு தூரத்தில் அடிச்சு பேசுறது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அழகிரி ரொம்ப தெளிவா இருக்காரு. புது ஸ்லோகன் மதுரையில் கிளம்பிச்சு, நமக்கு நீயே நமக்கு நாமே எமக்கு நீயே அப்படின்னு சொல்லி வால் போஸ்ட் அடிச்சு அவங்க இப்போ அழகிரி படத்தை போட்டு அழகிரி லண்டன் போன நேரமாக போய் இவரும் உள்ளுக்குள்ள ஊர்லலாம் போயிட்டு நமக்கு நாமே போயிட்டு வந்துட்டாரு. எமக்கு நீ ஏன்னு சொல்லிட்டு அவங்க வால் போஸ்ட் அடித்து போட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம இளைஞர்கள் யாரை தேடி போகிறாங்களோ அந்த இளைஞர்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க வெறுப்பேத்திரார் மை லார்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே எமக்கு நீங்கிற வால் போஸ்டரை போட்டு ஃபேஸ்புக்லேயும் இணையதளங்கள்லையும் நம்ம இளைஞர்கள் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி என்னன்னு சொன்னாங்க, இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க
அவங்க வந்து திமுகவினுடைய கருப்பு சிவப்பு இந்த அடையாளத்தையே துறந்து விட்டு போகிறார்கள்னு சொல்லி. அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக என்று சொல்லி நிர்வகித்து உருவாக்கி ஆட்சி கட்டிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலலாம் கருணாநிதியை விட்டு போனார். ஏதோ கட்சியை தொடங்கினாரு விட்டாரு, உடனே இவர் தான் கட்சியை எடுத்து கட்டி கழுப்பி வளர்ப்பினாருங்கிறதே கிடையாது. ஆட்சி பொறுப்புல தான் கொண்டு விட்டுட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை தன்னுடைய குடும்பத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக இன்றைக்கு அத்தனையும் நாசமாக்கி இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சரியான நேரத்திலே சரியான முடிவெடுத்த காரணத்தால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவருடைய கையிலே பாதுகாப்பாக இருந்து இன்றைக்கு தமிழின தலைவி புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொற்கரங்களிலே இன்றைக்கு பத்திரமாக இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியே அதை விழிக்க கூடாது. திரு மு கருணாநிதி கட்சி இல்லைன்னா கருணாநிதி கட்சின்னு சொல்லிருங்க, இல்லைன்னா திருவாரூர் மு கருணாநிதி கட்சின்னு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி சொன்னா அது வந்து அண்ணா உருவாக்கிய கட்சி இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவருடைய பொற்கரங்களிலே இன்றைக்கு பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். சார், உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நீங்கள் கூட ஒருவேளை காங்கிரஸ் ஹைகமாண்ட் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட இப்படியே போனீங்கன்னா உங்கள் குங்குமத்தை பார்த்து கூட ஏதாவது கேலி பேசலாம். சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு போகிறார் ஸ்டாலின். அது என்னென்னா ராமானுஜர் போன ஊர். அது திருக்கோஷ்டியூர் நம்பியைத்தான் பார்க்க போகிறார் ராமானுஜர். அந்த கோயிலுக்கு போகிறார். முன்பு சிவாஜி கணேசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திருப்பதி கோயிலுக்கு போய்விட்டு வந்தவுடனே திருப்பதி போன கோவிந்தா எல்லாம் போட்டு போஸ்டர் அடித்து திருப்பதி கைலாசா திரும்பி போ என்றெல்லாம் சொன்னார்கள். கடலூரில் அவர் கட்சி எம்பி ஆதிசங்கர் என்பவர் உங்களை போன்று பொட்டு வைத்ததுக்கு நெத்தியில் என்ன ரத்தம் என்றார். இந்துக்கள் என்றால் திருடன் என்றார். ஆனால் மருமகளோ மகளோ மருமகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறார்கள் என்றால் அது பெண்கள் பிரச்சனை, அவர்களுக்கு கட்சி சம்பந்தம் இல்லை. மகள் செல்வி கோயிலுக்கு போகிறார் என்றால் அது பெண்கள் தனிப்பட்ட, அவருக்குண்டு தனி கொள்கை இருப்பதால், பெண் சுதந்திரத்தில் நம்பிக்கை இருப்பதால் அதை கூட கண்டுக்கலைன்னு விட்டுக்கலாம். ஆனால் இவருடைய பகுத்தறிவு வாரிசாகவும் கட்சியின் வாரிசாகவும் இருக்கிறவர் திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு போயிருக்கிறார். இதை கருணாநிதி கண்டிப்பாரா மாட்டாரா, எப்படி பார்க்கிறீர்கள்? கருணாநிதியை பொறுத்தவரை கண்டிக்க மாட்டார். என்ன காரணம்னா, அவங்க கட்சியில் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், அந்தியூர் செல்வராஜன். அவர் ஒரு கோயிலில், பண்ணாரி அம்மன் கோயில்னு ஒன்று கோயம்புத்தூர் பெரியார் மாவட்டத்தில் இருக்குது, அதில் கொண்டம் இறங்கிட்டார் அவர். உடனே அவரை கண்டித்து அறிக்கை விட்டு அவரையே ஒரு அறிக்கை விட வச்சாங்க, நான் இப்போ செஞ்சது தப்புன்னு. ரெண்டாவது, இன்றைக்கி ஸ்டாலின் அந்த கோயிலுக்கு போயிருக்காருன்னா இதுக்கு முன்னாடியே அது வந்து ஊடகங்கள் வரல. பொங்கல் பண்டிகை நேரத்தில் அவங்க மனைவியோட இவர் கோயிலுக்கு போய் ஒரு கடலூர் மாவட்டத்தில் ஒரு கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தார். இந்த கோயிலுக்கு போனதுக்கு காரணம் ராமானுஜர் வந்து அந்த கோயிலுக்கு வந்ததுக்காக அந்த விளக்கங்கள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு தேட்டுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த வழியில் வரும்போது அப்பா ஒரு ராமானுஜர் எழுதுறாரு, அதுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு ஏதாவது காட்சிகள் சீன்கள் அதுதான் சொல்ல வர போனங்கிறார். இப்போ வந்து ராமானுஜரை பற்றி எழுதுறார். ராமானுஜர் வந்து ஒரு புதிய ஒரு மாற்றம் வரணும், ஒரு பரிணாம வளர்ச்சி வரணுங்கிறதுக்காக செயல்பட்டாருங்கள யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆன்மீகத்தில் ஆன்மீகம்தான் இந்த மக்களுக்கு வேணும்னு சொன்னதும் அவர் தான். அப்போ அந்த ஆன்மீகம்தான் வேணும்னு சொன்ன ராமானுஜருடைய கதையை இப்போ எழுதிட்டு இருக்கார். இப்போ அவர் கடைசியாக எந்த இடத்துக்கு வர்றாருன்னா ஆன்மீகத்துக்கு தான் வர்றார் அவர் அந்த இடத்துல. அதனால் தன்னுடைய தந்தை வழியில் இப்போ அவரும் எல்லா கோயிலுக்கும் போகிறாரு, எல்லா இடத்துக்கும் வர்றாரு. சில தெரியறதில்ல, இந்த கோயிலுக்கு வெளிப்படையாக போயிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால் கருணாநிதினாலே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. காரணம், தன்னுடைய மகனை பற்றி சொல்ல, மகனும் இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கட்சியே இவர் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அவர் எப்படி கட்டுப்பாட்டில் இருப்பார்? இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தில் திமுக என்கின்ற இந்த கட்சி ஒரு ஆன்மீக இயக்கமாக போயிடும். ஆன்மீக இயக்கமாக மாறி நீங்கள் எழுதி வச்சுங்க. அவங்க எப்படி சொன்னாங்களோ, இந்த பண்ட பரதேசின்னு சொல்லுவார், அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போனவங்க நிலைமைக்கு மீண்டும் போய் ஆன்மீகத்துக்கு எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ எல்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்க கட்சியில் எல்லாரும் 109% பேர் ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க.
இப்போ கருணாநிதியும் போயிட்டாரு, ஸ்டாலினும் போயிட்டார். அதில் ஒன்றும் அவருக்கு பதிலே சொல்லலையே. 4 நாள் ஆச்சு, இது வரைக்கும் பதில் சொல்லலையே. என்னுடைய மகன் போனது தப்பு, அந்த கோயிலுக்கு போனது நியாயம் இல்லைன்னு சொல்லலையே. இல்லையே, ஊடகத்தில் ஒரு அவங்க கட்சிக்காரங்களே ஒருத்தர் ஒரு ஊடகத்து விவாதத்தில் பேசும்போது நேற்று கூட பேசினார், அங்கே இருக்கிற மக்களின் உணர்வுகளை மதித்து கோயிலுக்கு போகலை. மேலும் அந்த கோயில் பார்த்திங்கன்னா சிற்பக்கலை இருக்குது, அதில் ஆர்கிடெக்சரல் பியூட்டி இருக்குது. அதற்காக அவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் உணர்வு புண்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர் போனார்னு ஒரு சொல்லியிருக்காரு அவர் கட்சிக்காரர். சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, மாலை போடல, மரியாதை வாங்கல, பொட்டு வைக்கல, உள்ளே போய் சிற்பக்கலையை பார்த்தாரு, உள்ளே இருக்கிற ஆராய்வதற்காக சென்று வந்தார்னால அவர் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினார். ஆனால் அன்றைக்கு அவருடைய மனைவி கோயிலுக்கு போட்டு அதை யாரும் குறையே சொல்லலை. அது அவங்க விருப்பம். அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் இல்லை, 9 நவ திருப்பதி கோயிலுக்கும் நான் போகிறதுக்கு வர்றேன். இது முதல் துவக்கி வைக்கிறதுக்கு அவரும் என் கூட கோயிலுக்கு வந்தாருன்ட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இவரும் அந்த கோயிலுக்கு போனதை நான் கோயிலுக்கு வழிபட போனேன் என்று சொல்கிறத மறுக்கலை. அப்புறம் பெரியவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் போய் அழகு கலையை பார்க்க போனோன்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை. அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்க பேசுகிறாங்க. அதனால் இவர் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. ஆன்மீகத்தோட துணையோடு தான் வளர முடியுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் இப்போ தெரியுது அவங்க செயல்பாடு. இல்லை, திருக்கோஷ்டியூர் போனதும் கருணாநிதி மௌனம் காப்பதும் இவர் அந்த ஆன்மீகத்துக்கு போகிறாங்கன்றாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ எல்லாமே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஓப்பனாக போயிருக்காரு. அவர் கருணாநிதி இன்டைரக்டாக போயிருப்பார். பக்கத்தாலேயே ராஜகோபால சாமி கோயிலான்னு ஒன்று இருக்குங்க. அவர் டெய்லி கும்பிட்டு தான் போகிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போது இதை வன்மையாக கண்டித்தால் இது இந்த ஆன்மீகவாதிகளின் கோபத்துக்கு ஆளாவோம்னு நினைக்கிறாரு. மட்டும் இல்லைங்க, இவர் கண்டித்து மட்டுமல்ல, கண்டித்து இவர் அறிக்கை விட்டாலோ, ஸ்டாலின் நான் கோயிலுக்கு போனது ஆன்மீகமாக போலின்னு ஒரு வரி சொன்னால் ஒட்டுமொத்த இந்து மக்களும் எதிர்த்து விடுவார்கள் என்கின்ற பயத்தில் அவர்கள் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்பனும் மகனும் பூசி வலிக்கிறாங்க. இந்துக்களும் இந்து மக்களும் ஒட்டுமொத்தமாக அதை எதிர்ப்பார்கள். இவங்க செய்யறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எலெக்ஷனுக்காக ட்ராமாங்கிறது. இவங்களால பதில் சொல்ல முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் நாங்கள் கோயிலுக்கு போகல, நான் ஆண்டவனை வணங்க செல்லவில்லை, ஆண்டவனை பார்க்க செல்லவில்லை, கலைநகத்தை பார்க்க சென்றேன் என்று சொல்ல முடியுமா? இந்த நமக்கு நாமே பயணத்தில் நடந்த ஆன்மீக பயணத்தை பற்றி ஆன்மீக பயணம் அவங்க ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. புட்டபர்த்தி சாய்பாபா அவங்க வீட்டுக்கு காலில் கருணாநிதி முன்னால் வச்சு தயாளம்மா எல்லாருமா போய் காலில் விழுந்து, ஸ்டாலின்லேருந்து துர்காவிலேருந்து எல்லாருமே போய் காலில் விழுந்து வணங்கினாங்க. அதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் போய் பரிவட்டம் கட்டின படங்கள்லாம், புகைப்படங்கள்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கு. இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ கூட நான் போட்டு தரேன், அவங்க குடும்பத்தில் ஒரு பெண்கள் யார் நம்பருக்கா அடிச்சோன்னாக்கா உடனே பக்தி பாடல்கள் தான் படிக்கிறோம். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பகுத்தறிவு சிந்தனைகள் உண்டு. என்றைக்கு அவர் மஞ்சத்தொட்டு நிறைய இடத்துல ஐகிரி நந்தினி சமஸ்கிருத ஸ்லோகங்களும் காயத்ரி மந்திரங்களும் கூட பல திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய செல்போன்ல நான் கேட்டுருக்கேன். சொல்லுங்க. அதே மாதிரி என்னைக்கு மஞ்சள் துண்டை போட ஆரம்பிச்சாரோ அப்பவே இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொன்னாக்கா பெரியாருடைய சீடன் ஒருத்தர் இருக்காரு நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில். அவர் வீரமணி தான் அதெல்லாம் சொல்லணும். அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி தெரில. அவர் ஃபுல்லாக அந்த செட்டப் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது அந்த கூட்டணிகள்லாம் ஏதாவது செட் பண்ண முடியுமாங்கிறதுக்காக மட்டும் யோசிச்சுட்டு இருப்பார். அவர் பெரியாரை மறந்து பெரியார் அவரை தடியை வச்சு துரத்தி நாளாயிட்டு அவங்க அதுக்கு இருக்கக்கூடிய பணங்களை சொத்துக்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. எனவே வீரமணியும் அது சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்கே ஸ்டாலினோ அவங்க கருணாநிதி குடும்பமோ எல்லாமே ஆன்மீகத்தில் இருங்க, தப்பே கிடையாது. ஆன்மீகத்தில்னாக்கா சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லுங்க, வெளிப்படையாக போய் சாமி கும்பிடுங்க, வெளிப்படையாக போயிட்டு வாங்க, எந்த தப்பும் கிடையாது. எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொரு பக்திகள் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கு. அதே மாதிரி கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளிப்படையாக சொல்றாங்க, வெளிப்படையாக இருக்காங்க, அதுலேயும் தப்பு கிடையாது. ஆனால் நீ கடவுள் மறுப்பாளன் சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய சில சதவீத ஓட்டுகளை வாங்குறதுக்காக அதையும் சொல்லி பெரிய பகுத்தறிவாதி, பெரிய முற்போக்கு சிந்தனைவாதின்னு சொல்லி அதுலேயும் நீ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தமிழன், தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அதுக்கு நேர்மாறான காரியங்களை செய்துக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்லி மக்கள் எல்லாரையுமே காவு கொடுத்துட்டு இப்படி எதிரும் பூர்வமாக உள்ள ஒன்று புறமொன்று வைத்து உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை சொல்றது எல்லாமே வெளியே வேற பேசுறது. மனசுல என்ன இருக்கும்? அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்னாக்கா அவங்க மனசுல என்ன நினைக்காங்களோ, ஈழப்பிரச்சனையில் அவங்களுடைய முடிவு இதுதான்.
அப்படின்னு சொல்லி என்னைக்கு திட்டவட்டமாக அவங்க ஒரு முடிவு பண்ணாங்களா, அந்த முடிவுபடி அவங்களுடைய நோய்க்கு பயணம் இருக்கும். இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன், தமிழகத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களைத்தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி வாக்குகள் கேட்டோம். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போட்டாங்க. இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி புரட்சித் தலைவி அம்மா அவர்களே உங்களுக்குத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி 37 தொகுதியிலையும் ஜெயிச்சாச்சு. தமிழர்களுக்கு சொல்லி ஒரு நாடு, தமிழீழத்துக்கு சொல்லி பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் கூட்டி தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படி எதை எடுத்தாலும் துணிச்சலாக அதை ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து அதற்கு பிறகுதான் அதை செயல்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் தான் அறிவிப்பாங்க. அதனால இன்னைக்கு உலக தமிழ் இனம் இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவியா நினைச்சு இன்னைக்கும் போற்றி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஐநா தீர்மானத்துக்கு, அவங்களுடைய தீர்மானத்தை இன்னைக்கு உலகத்துல வந்து பாராட்டாத உலக தமிழின தலைவர்களே கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுக்க பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நான் போய் மக்கள் பிரச்சனையை போய் கேட்க போயிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊரா போய் அங்க போய் உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, இப்பதான் அவருக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களே தெரியுது. இல்லைன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொண்டர்கள் வணக்கம் போட்டா திருப்பி வணக்கம் போடுற பழக்கம் ஸ்டாலின் இடத்துல கிடையாது. அப்படி கிடையாது. ஏன்னா அவரெல்லாம் ராஜகுமாரன், அப்படியே வருவாரு, அப்படியே டிப் டாப்பா போவாரு வருவாரு. அதான் பாத்தீங்கன்னா கோவம் எப்படி வருதுன்னா, நிருபர் கேட்கறாரு, இவர் நான் மீனவராகவே பார்த்தது இல்லையேன்னு கேட்டோன்னு அப்படியே கோவம் சீறிக்கிட்டு வருது. சார், இப்போ இந்த நடைபயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கம் போறாரு. தா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அங்கே கொல்லப்பட்டு, இதுவரைக்கும் தா கிருஷ்ணனுடைய மரணத்தை பற்றி பல முறை அந்த பகுதிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. இந்த வாட்டி போய் மலர் வைக்கிறாரு. 12 ஆண்டுகளை அவரை கண்டுக்காமல் இருந்து அவர் குடும்பத்துக்கெல்லாம் ஏதோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. இப்போ போயிருப்பதின் மர்மம் என்ன? தேர்தலுக்காக இந்த 4.5 வருஷமாக இவர் எந்த விதமான மக்களை சந்திக்கிற பயணம் இது வரைக்கும் போகல. இந்த பயணம் போயிருக்கிறதே வந்து இது நடை பயணம் கூட இல்லை. நடந்துன்னா அவர் எங்கே நடந்து போகிறார்? சுமார் ஒரு 5 நிமிஷம் நடக்கிறாரு, வண்டி ஏறி போயிடுறாரு. அதனால் இவருடைய பயணம் வந்து எந்த விதமான பயணங்கிறது யாருக்கும் தெரியாது. வடிவேலு மாதிரி ஆட்டோலாம் ஏறி போனார். நமக்கு நாமங்கிறாரு. நீங்கள் ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்றாரு, ஒரு ஆட்டோவில் நீங்கள் சொன்ன மாதிரி தொங்கிட்டு போகிறாரு. உழவராக வந்து தலைக்கு ஒரு துண்டை கட்டி, அது துண்டு யதார்த்தமாக கட்டினா நீங்கள் பாருங்கள், விவசாய சும்மா துண்டு கட்டியிருப்பாங்க. இவருக்கு அந்த அப்படியே சினிமா செட்டப் மாதிரியே துண்டை கட்டி தலைக்கு அப்படியே கிரீட மாதிரி வச்சு டிராக்டர் உட்கார மாதிரி. அது எப்படி ஒரு டிராக்டரில் வந்து அந்த இடத்துல நடு ரோட்டில் டிராக்டர் ஓட்ட முடியும்? எல்லோரும் விவசாயம் பூமியில் தான் பண்ணுவாங்க, ரோட்டில் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பண்ணுறாரு. சைக்கிள் ஓட்டுறாரு. அந்த சைக்கிள்னால் சாதாரணமாக எல்லோரும் ஓட்டுற சைக்கிள் கிடையாது, ரேஸுக்கு போகிற அந்த சைக்கிள். அதுக்கப்புறம் இது எல்லா விட ஒரு வித்தியாசம்னா, எங்கேயாவது சாப்பிட போகிற இடத்துல சும்மா பத்திரிகையில் போடுறாங்க, பொதுமக்கள் வீட்டில் போய் எந்த பொதுமக்கள் வீட்லேயும் சாப்பிடல, எந்த பொதுமக்கள் வீட்லேயும் தங்கலை. அவங்கள சொல்ல முடியாது. எல்லாமே செட் பண்ணி அவருக்கு முன்கூட்டியே செஞ்சிட்ருக்காங்க. அவர் கூட போகிறவங்க யாருன்னா அவரை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணின ஒரு மனிதர் கூட போகிறாரு. இவங்களுடைய மருமகன் போகிறாரு. மகனுக்கு சம்மந்தப்பட்டவங்க போகிறாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் போகிறாங்க. அவங்க தான் இவர் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்களோடைய. திமுகவுக்கும் இவருடைய இந்த பயணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தொடர்பில்லை. திமுக தலைமை என்பது யார் இப்பொழுது தலைவர் என்பதும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இத்தனை 12 வருஷமாக போல இப்போ போகிறதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த எலெக்ஷன் வரப்போகுது, ஓட்டுக்காக. தா கிருஷ்ணன் வீட்டுக்கு இப்போ போனதே மக்கள் எப்படி பார்ப்பார்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. அந்த ஏரியாவில், அந்த பகுதியில் அவங்க ஒரு சொந்தக்காரங்கள் மற்ற ஜாதிக்காரனுடைய ஓட்டை பெறுவதற்கு குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவர் வந்து ஒரு அரசியலில் கொஞ்சம் ஒரு ஒழுக்கமாக நடந்துருக்கிற அவர் மேலே ஒரு இது இருக்கு. திமுக தொண்டர்கள் வெறுப்பில்லாமல் இருப்பதற்காகவும் அவரோட வீட்டுக்கு போகிறதும் அந்த சமுதாய மக்கள் வந்து பரவாயில்ல, நம்ம தா கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிட்டுங்கிறதுக்காக ஒரு கபட நாடகம் இது. தா கிருஷ்ணன் வந்து 2003 படுகொலை செய்யப்படுறாரு. அக்யூஸ்ட் வந்து கருணாநிதியுடைய மூத்த புதல்வன் அழகிரி. அப்போ வந்து கருணாநிதிட்ட போய் கேட்காங்க, தா கிருஷ்ணன் வந்து முந்தின நாள் வரைக்கும் கருணாநிதி வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தவர் வெட்டி கொல்லப்படுறாரு. அடுத்த நாள் போய் கருணாநிதிட்ட போய் கேட்குறப்போ, அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான், கேவிகே சாமியெல்லாம் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். எந்த அளவுக்கு ஒரு நெஞ்சு பதறவில்லையா? தா கிருஷ்ணன் இறந்ததை போய் சொல்லி அதுக்கு நிருபர்கள் கேட்கிற போது அரசியல் இது சகஜம் என்று சொன்னார். கொலை பண்றது கேவிகே சாமி சாகலையா, வெட்டி கொல்லப்படவில்லையா என்று சொன்னார். எந்த விதமான தா கிருஷ்ணனை கண்டுகொள்ளாமல், அவருக்கு ஒரு இரங்கல் கூட சொல்லாம, இதே ஸ்டாலின் வந்து சிவகங்கையில் தா கிருஷ்ணனுடைய சமாதி முன்னால எத்தனையோ முறை போயிட்டு வந்திருக்காரு.
இந்த கிட்டத்தட்ட 2003 இருந்து இன்னைக்கு 2015 இதுக்குள்ள எத்தனையோ முறை போயிட்டு வந்திருக்காரு. என்னைக்கும் அங்க போனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் தேர்தல் வருது 2016 எப்படியாவது வந்துடணும், பதவியை போய் நாற்காலியில் உட்கார்ந்துடணுங்கிற அந்த தவிப்புல போய் தாகிருஷ்ணன் முன்னால போயிட்டு அங்க போய் மலர் வளையம் வச்சுட்டு கும்பிடுறாரு. என் மனசுல என்னெல்லாம் வேணாரோ தெரியல. அப்படி அந்த அளவுக்கு போய் தாகிருஷ்ணனை போய் இதனோட அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பார்கள்? இவங்க போடக்கூடிய வேடத்தை அப்படியே தோலுரித்து காட்டக்கூடிய அளவுக்கு அங்க போய் தாகிருஷ்ணனுடைய ரெண்டு விதமா பார்க்கணும். எதிரி நமக்கு நண்பர்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. தாகிருஷ்ணன் கொள்ளையை வந்து தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சம்மந்தப்பட்டு வந்ததுனால அதுக்காக கூட இருக்கலாம்லங்க. அதைத்தான் கேட்க வரேன். இப்போ அவர் சொல்லுவதைத்தான் நான் கேட்க வருகிறேன். என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, தாகிருஷ்ணனின் குடும்பத்தை நாம் கண்டுக்காமல் இருந்துப்போமே நினைப்பது ஒன்று. தாகிருஷ்ணன் வீட்டிற்கு போனது மூலமாக இதற்கு ஏற்கனவே சுமத்தப்பட்டது அழகிரி தான். அதை நினைவுபடுத்தி அழகிரியை காட்டி கொடுக்க வேண்டும். பட் அழகிரியின் துரோகச் செயலை வெளிச்சம் போடணுன்றதுக்காகவும் போனாரா? அதில் வெளிப்படுவது தாகிருஷ்ணன் மீது இருக்கிற அபிமானமா, தன் அண்ணன் மேல் இருக்கிற வேஷமும் குரோதமுமா? சொல்றதா அண்ணன் மீது இருக்கக்கூடிய குரோதம், அதே நேரத்தில் அந்த தேர்தலுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களையோ எல்லாரையும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இறக்கங்கள் வரப்போறதே இல்லை. அவங்க குடும்பத்துல யாருக்குமே அந்த இறக்கங்கள்லாம் வராது. இதே ஸ்டாலின் வந்து தூத்துக்குடியில ஜெயபாண்டியன் சொல்லிட்டு ஒரு மொழிப்போர் தியாகி இறந்தாரு. வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கவும் போகல. எக்ஸ்-எம்எல்ஏ ராமலிங்கம் 62 தேர்தலில் அண்ணாவால தூத்துக்குடிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர். 71 திருப்பி வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இறந்து போனாரு. ஸ்டாலின் அங்க போனாரா? போகல. ஒரு சின்ன கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அவங்க இறந்தா கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னு சொன்னா உடனே ஒரு உதவி, அத்தனையும் செய்யக்கூடியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் மாபெரும் தலைவர்களாக இருந்து, அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்து, அவங்க குடும்பத்துக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து மறைந்தா கூட அவங்க இறந்ததுக்கு ஒரு இரங்கல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு இதயம் கடினப்பட்டு போனவர்கள் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஸ்டாலின் உட்பட. சொன்ன அந்த கிருஷ்ணனுடைய கொலை வழக்குல அழகிரி தான் வந்து அந்த கொலைக்கு மூலகரணுங்கிற மாதிரி ஒரு வழக்கே நீண்ட காலமாக நடந்து தமிழ்நாட்டில் நடந்தால் நீதி கிடைக்காதுங்கிறதுக்காக பக்கத்து மாநில ஆந்திராவில் சித்தூரில் அந்த கேஸ் நடத்தினாங்க. அதற்குத்தான் அதை நினைவுபடுத்தும் வகையில் தான் அவர் போயிருக்கார். அந்த கேஸ் நடத்தி அந்த கேஸில் இவர் விடுதலைங்கிறது அது 2வது பட்சம். அந்த கேஸில் முழுக்க இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் வந்து ஒரு தீராத பழி சொல் இருக்கு. இந்த வீட்டுக்கு போய் ஒரு மலர் வளையை வைக்கும்போது ஸ்டாலின் வந்து நல்ல ஒரு அழகிரி தான் இந்த தப்பு பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டோங்கிறதுக்காக இவர் போடுற கபட நாடகம் இது. ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவதுங்க, இவர் எங்கே தமிழ்நாட்டில் என்ன பல மாவட்டங்களுக்கு போக வேண்டியது இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க, அல்லது நிறுத்திடுறாரோ தெரில. இவர் எங்கே போனாலும் அவர் நினைக்கிற மாதிரி அம்மாவுக்கு மைனஸ் பாயிண்ட் இல்லைங்க, ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. இவர் எங்கே போனாலும் பப்ளிக்கு ரொம்ப நியூசன்ஸு, எல்லா தொந்தரவும், ஜனங்க யாரும் பார்க்குற மாதிரி கிடையாது. இவர் போனால் அங்கே பண்ணுற அராஜகத்தினால பப்ளிக்கில் வந்து ரோட்டில் பல மணி நேரம் பஸ் போட்டு நிற்கிறாங்க. ஊருக்கு போகிறவங்க வர்றவங்க இந்த மாதிரி கஷ்டத்தை இதெல்லாம் போலீஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ப்ரோட்டோக்கால்லாம் பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் பப்ளிக் வந்து கஷ்டப்படுறாங்களா தவிர இதனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இதில் இன்னொன்று, ஊடகங்களும் வந்து சிலர் வந்து ஆகோ ஓகோன்னுலாம் எழுதிடுறாங்க. ஸ்டாலின் போனாராம், கூட்டங்கள் கூடிச்சான், அவரை பார்த்தாங்களாம், கை கொடுக்கணும்னு வந்தாங்களாம், மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வாரேன்னு சொல்லிட்டு ஊரா போறாரு. உடனே மக்கள் வந்து நம்மளை பிரச்சனையெல்லாம் பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லி நினைக்காங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் எழுதுறாங்க. கிடையவே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கோட்டையில் இருந்தாலும் சரி, அங்கே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அலுமினிய தட்டில் சாப்பிட்றானான்னு சொல்லி உடனே அதை எவர் சில்வரை மாற்ற சொல்லி உத்தரவு போடுறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைக்கு நாமக்கல் 96 வயது இருக்கிற ஒரு பெரியவர், தமிழ் கவிஞர், தமிழினால் வாழ்பவர், எப்போவோ ஒருத்தர் இவருடைய மாடர்ன் தேட்டர்ஸில் இருந்தப்போ இவருடைய கதையை திருடி மருதநாட்டு இளவரசி கதை எழுதிட்டேன்னு அவர் பேட்டி கொடுத்ததை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடம் அவர் இயலிசை நாடக மன்றத்தின் ஓய்வூதியை வாங்கி கொண்டிருக்கிறார். தமிழ் கவிஞர், புத்தகத்தோடு வாழுகிறார். இறந்தவங்க எல்லாருக்கும் இரங்கலும் பணமும் கொடுப்பது என்பது வேறு. ஆக்சுவலாக அந்த பேட்டி வந்தபோது யாருக்கு அவருக்கு காம்பன்சேட் பண்ணியிருக்கணும்னா கோபாலபுரத்துலேருந்து போயிருக்கணும். ஆனால் அதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு 5 லட்சம் ரூபாயும் மாதம் 5000 ரூபாய் அவருக்கு வருமானத்துக்கு வழியும் செய்து கொடுக்குற உடனடியாக அவர் பேட்டி வந்த
ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த முடிவெடுத்து அங்கே அந்த பெரியவர் வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ ஈகை குணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் வரும். இவங்க எந்த நாடகம் போட்டாலும் அந்த நாடகங்கள் எடுபடாது. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை இன்றைக்கு தமிழ் கவிஞருடைய தினமாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இலக்கிய சாதனை படைத்த பெண்களுக்கு புரட்சி தலைவி அம்மா இலக்கிய விருது இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நமக்கு நாமே என்ற ஒரு நாடகத்தை நமக்கு பத்திரிகைகளுக்கு தீனியாகவும் ஒரு கேளிக்கையாகவும், அவருக்கு இன்னொன்று என்னென்றால் மோடி ஸ்டைல் செய்ய வேண்டும் என்று மாப்பிள்ளை சொல்லி கொடுத்து இந்த முகநூல் ட்விட்டர் இதில் என்ன வருகிறது என்று கூட தெரியாமல் இந்த நடைபயணத்தை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை மக்கள் கேலியாக பார்க்கிறார்கள். அது பற்றி உங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு ஒதுக்கியதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.